கதை சொல்லுமா, கதை சொல்லுமா. ஒரு அழகான கடலோர கிராமத்தில் குப்புசாமி என்றொரு நபர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் மாலை வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. குப்புசாமி தன் நீல நிறக் குடையை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு கிளம்பினார். கடற்கரைக்குச் சென்றதும் அவருக்கு சுண்டல் வாசனை மூக்கை துளைத்தது. உடனே சுண்டல்காரரிடம் சென்று ஒரு பெரிய பொட்டலம் சுண்டல் வாங்கினார். சுண்டலை ரசித்து சாப்பிடுவதற்காக கடற்கரையில் நின்றிருந்த ஒரு சிறிய மீன்பிடி படகின் விளிம்பில் அமர்ந்தார். தன் குடையை அந்த படகிற்குள் படுக்க வைத்தார். சுண்டலின் சுவையில் மூழ்கிய குப்புசாமி மெல்ல மெல்ல படகின் உள்ளே அமர்ந்து அப்படியே கடலையே பார்த்து கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக கடலின் அலைகள் அந்த படகை மெதுவாக இழுத்துச் சென்று விட்டன. சுண்டல் சாப்பிடும் அவசரத்தில் படகு கடலுக்குள் செல்வதை கவனிக்கவே இல்லை. பாதி பொட்டலம் சுண்டல் தீர்ந்த பிறகுதான் குப்புசாமி நிமிர்ந்து பார்த்தார். கடலின் ஆழத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான திமிங்கலம் மேலே வந்தது. அது தன் தலையிலிருந்து நீரை வேகமாக பீச்சி அடித்தது. அந்த அலையின் வேகத்தில் குப்புசாமியின் சிறிய படகு தலைகீழாக கவிழ்ந்தது. அதே வினாடி திமிங்கலம் தன் பெரிய வாயை திறந்து கடலில் இருந்த மீன்களை விழுங்க குப்புசாமி அவரது நீல நிற குடை மற்றும் கையில் இருந்த சுண்டல் பொட்டலம் ஆகிய மூன்றும் திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் போய் விழுந்தன. குப்புசாமி பயந்து நடுங்கினார். அப்போது அவருக்கு ஒரு விசித்திரமான யோசனை தோன்றியது. தன் கையில் இருந்த பெரிய நீல நிற குடையை திமிங்கலத்தின் வயிற்றின் நடுப்பகுதியில் வைத்து சடக்கென்று பெரியதாக விரிந்தார். திமிங்கலம் தும்மியது. அந்த வேகத்தில் அதன் வயிற்றுக்குள் இருந்த குப்புசாமி காற்றில் ஒரு பந்து போல தூக்கி வீசப்பட்டார். சமயோஜிதமாக குப்புசாமி காற்றில் பறக்கும் போதே தன் குடையை ஒரு பாராசூட் போல தனக்கு மேலே பிடித்து கொண்டார். குடையின் உதவியால் மெதுவாக பறந்து வந்து கடற்கரை மணலில் பொத்தென்று பத்திரமாக விழுந்தார். கிராம மக்கள் அனைவரும் அவரை பாராட்டினர். குப்புசாமி எழுந்து நின்று தன் உடம்பை தட்டிவிட்டார். மிக மோசமான சூழ்நிலையிலும் நம்மிடம் இருக்கும் எளிய பொருட்களை கொண்டு புத்திசாலித்தனமாக தப்பிக்க வழியறிய வேண்டும்.